இறைவன் மன்னிப்பவன், தண்டிப்பவன். எது மன்னிப்பு, எது தண்டனை? அது அவங்க கேள்வி. இப்போ எதுக்காக மன்னிப்பு, எதுக்காக தண்டனை? நல்லபடியாக வாழும்போது இதுக்கான அந்த கேள்வியே இல்லை. அதாவது எந்த அமைப்பில் நாம் மனிதனாக நாம் வாழும்போது இதுக்கான பேச்சு இல்லை. மன்னிப்புங்கிற பேச்சும் தண்டனைங்கிற பேச்சும் இல்லை மனிதனாக நம்ம வாழும்போது. மனிதனாக நம்ம இல்லை, இவன் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டுட்டு வருது. இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. யார் சொல்றா? நம்மோடு இருக்கவங்க சொல்றாங்க. மனிதனாக நம்ம இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு அர்த்தம். நம்ம நடந்துக்கிற விதம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு, ஒரு துன்பத்தை அவளுக்கு ஏற்படுத்து. இப்போ அவங்க இந்த மாதிரி செய்யாத அப்படின்றது சொல்றதுக்கு முன்னாடி கூட அவங்களுடைய பிடிக்கலைங்கிறத அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துக்கிறது பிடிக்கலைங்கிறத அறிவிக்கிறாங்க. அப்புறம் சொல்லவும் செய்யறாங்க. அப்பையும் கேட்கல, அதே காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். மனித தன்மை இல்லாம செஞ்சுக்கிட்டே இருக்கும். செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு மன்னிப்பு உண்டு. மன்னிப்பு அவன் கொடுத்துட்டு இருக்கான், நம்ம கேட்காமையும். மன்னிப்புங்கிறது என்னன்னு தெரியாமையும் என்னன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். செய்ததற்கு உடனுக்குடன் அவன் பிடிப்பதில்லை, நம்மை தண்டிப்பதில்லை. படைத்தவன் நம்மை உடனுக்குடன் தண்டிப்பதில்லை, வாழ வச்சுட்டு இருக்கான். ஒவ்வொருவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். மனிதனாக ஆக்குவதற்கு உரிய ஒரு சூழலை கொண்டு வர்றான். ஏன் அந்த மாதிரி காரியங்கள் செய்யறான் அப்படின்னா, தன்னுடையதுங்கிற எண்ணம் மனிதனுக்கு வந்ததன் காரணமாக, நான் அப்படின்றது, நான் என்னுடையது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததன் காரணமாக மனிதன் அப்படி நடந்துக்கிறான். என்னுடைய அருளை கொண்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்துறான். நோயும் வறுமையும் அப்படின்னா என்னன்னா இல்லாம ஏற்படுத்து. நீங்க எதை கொண்டு உங்களுடைய காரியங்களை செய்றீங்களோ அதுல தடை ஏற்படுத்துறான்.